அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிவதனுசெய்யர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, அதாவது கிரக சேர்க்கையில் இந்த குழந்தை பாதிப்புக்கு என்ன கிரகம் முக்கியமாக நல்லா இருக்கணும் குழந்தை பிறக்கிறதுக்குன்னா குரு பகவானை தான் நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் இந்த குரு பகவானுக்கு திரிகோண ஸ்தானங்களில் ராகு பகவான் இருக்கும்போதோ, குருவே ராகு பகவானோட சேரும்போதோ, குருவே கேது பகவானோட சேரும்போதோ இந்த குழந்தைகள், அதாவது நம்ம இந்த ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும், இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுல பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து. சார், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு குழந்தை வேணும், நான் என்ன பண்ணுறது? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். சார், அந்த லெவல்லாம் நான் பார்க்காத ஜோதிடரே கிடையாது. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், நான் பழனி போயிட்டு வந்துட்டேன், எனக்கு குழந்தையே கிடைக்கல சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் கவலையே வேண்டாம் உங்களுக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு வியாழக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்யணும். அந்த வழிபாட்டு முறையும் சொல்லிடுறேன், செஞ்சு பாருங்கள். முருகனே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படின்றது தான் திருவிடைக்கழி முருகன் கோவில். இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி ஒருவருக்கு 1, 5, 9ஆம் ஸ்தானமும் இயங்கணும் அப்படின்னா இந்த திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு நம்ம சென்று வரும்போது அப்படியே சிறப்பாக வேலை செய்யும். உங்கள் முன்னோர்கள் பண்ண சாபம், குற்றம் இதெல்லாம் நீங்கணும். ப்ளஸ் நான் எதுக்கு கஷ்டப்படுறேனே தெரில, முருகா நீ தான் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது 2வது விஷயம். 3வது விஷயம், நான் என்ன தப்பு செஞ்சேனே தெரில, என்னை போட்டு எல்லாம் சுற்றி அடிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? கோச்சாரத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டேன், ஜனன காலத்துக்கும் நான் பார்க்காத ஜோசியர் கிடையாது, பார்க்காத ஜோசியர் கிடையாது, போகாத கோயிலே கிடையாதுங்கய்யா அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 1, 5, 9ஆம் இடம் பாதிப்பாக இருக்கிறவங்க, ப்ளஸ் இந்த 1, 5, 9க்குள்ளற பாதிப்பாக இருந்தால் தான் இந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு பின்னடைவுன்றது நமக்கு வருது. இந்த கல்யாணம் 1 வருஷம் ஆனவங்களாம் ரொம்ப பாவம். அடுத்து இந்த இருக்கிற பெருசுங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்னப்பா நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு மனதுக்குள்ளார ஒரு கஷ்டங்கள் வரும் அப்படின்றத ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன உடனே அந்த குறிப்பிட்ட டைம் தாண்டினவங்க இந்த ஆலயத்துக்கும், மேற்கொண்ட நான் சொன்ன பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த முருகன் ஆலயத்துக்கும் சென்று வரும்போது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். சார், கோயிலை சொல்லுங்கள், வளவலன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. திருவிடைக்கழி முருகன் ஆலயம். இந்த திருவிடைக்கழி முருகன் ஆலயத்தில் முருகருக்கு அருப சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அருப சமாதி அப்படின்றத பார்த்தோம்னா முருகன் உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது. அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த க்ஷேத்திரத்தை அறுபடையும் நான் சென்று பார்த்துட்டேன், நீ இவ்வளோ அழகாக இங்கே இருக்கன்றதை நான் உன்னை பார்த்தேன்னா நான் வேறு எந்த கோயிலுக்குமே போய் உன்னை நான் பார்த்துருக்க மாட்டேன், இங்கேயே பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த முருகனை நீங்கள் கூகுளெலாம் போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வரும், அவ்வளோ பிரமாதமாலாம் தெரிய மாட்டார். போய் நின்று பாருங்க, ஒரு சின்ன பையன் விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு குட்டி குழந்தை அங்கே எப்படி இருக்காரோ அது மாதிரி கம்பீரமாக அந்த முருகப்பெருமான் அங்கே இருப்பார். அந்த முருகப்பெருமானுக்கு பின்புறத்திலேயே சிவன் இருப்பார். அப்போ அதாவது திருச்செந்தூரில் போர் புரிஞ்சுட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லக்கூடியதை நீக்கிறதுக்காக மண்ணுன்னு சொல்லக்கூடிய பிருத்திவியை பிடித்து வைக்கும்போது ஸ்படிகலிங்கமாக மாறிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் தான் இந்த திருவிடைக்கழி முருகன் ஆலயம். இந்த முருகன் ஆலயம் போயிட்டு உங்கள் தலையெழுத்து மாறணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன இந்த 1, 5, 9 சேர்க்கை உடையவங்க, இந்த பிரம்மஹத்தி தோஷம் எதனால் ஏற்படுதுன்னா இந்த குரு சனியுடைய சேர்க்கை பார்வையில் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே இந்த திருவிடைக்கழி ஆலயத்துக்கு சென்று வரும்போது நீங்கள் வர வழியில் நீங்கள் வீட்டுக்கு அடுத்த நாள்லேருந்தே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றத கண்குளிர பார்ப்பீங்க. எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. போயிட்டு வந்த உடனே அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியாவுக்கும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, என்னையும் கூப்பிட்டு சொல்லுவீங்க, இவர் சொன்னாருங்க இந்த தம்பி, நாங்கள் போயிட்டு வந்தோம், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆலயம் போக முடியாது, நான் அதை இப்படின்னு சொல்கிறேன். முருகனோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளார காலடி எடுத்து வச்சு போகக்கூடிய சுச்சுவேஷன்றதே உருவாகும். நீங்கள் எப்படியாவது அந்த முருகனை பிடிச்சிருங்க,
பிடிச்சி போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அந்த ஆலயம்ன்றது உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, வேற எந்த விஷயத்துக்கு இந்த ஆலயம் போகலாம்? காதல் கை கூடணும், இந்த ஆலயம் போகலாம். எதனால் அப்படின்றத பார்த்தா அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல உங்களுக்கு. அங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த அந்த அம்மா அந்த அம்பாலோட பேர் சொல்லக்கூடாது. நீங்கள் அங்கே போய் பாருங்க, அந்த அம்பாலோட அழகு, அதாவது அந்த முருகனை வந்து எவ்வளோ அழகாக அந்த அம்பாள் ஆனவங்க பார்க்குறாங்க அப்படின்றதையும் அந்த வெக்கத்தோடு பார்ப்பாங்க அந்த அம்பாள். அந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த முருகனை வந்து அந்த அம்பாள் வந்து ஒரு சைடு வியூவிலேருந்து பார்ப்பாங்க. இந்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் புரியும். அந்த சைடு வியூவிலேருந்து பார்க்கும்போது அந்த அம்பாள் வந்து அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அந்த ரியாலிட்டியாக முருகனை பார்க்கணும், முருகர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து அந்த முருகனின் மனைவியான ஒருத்தவங்களையும் நீங்கள் போய், அவர் பேர் சொல்லக்கூடாது, அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த முருகனை எப்படி அவங்க வந்து அந்த முருகப்பெருமானோட அழகை வந்து எப்படி ரசிப்பாங்க அப்படின்றத நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம். இந்த காதல் திருமணம் கைகூடுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆலயம், மேற்கொண்ட நான் சொன்ன விஷயத்துக்கும் ஒரு சிறப்பான ஆலயம் தான் இந்த திருவிடைக்கடி முருகன் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்க. என்னைக்கு தரிசனம் பண்ணோம்? வியாழக்கிழமை என்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்கிற அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டைம் எடுத்து என்ன கிழமையில போகலான்றது உங்களுடைய பொதுவாக சொன்னால் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து 70 to 80% உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது அதுக்கு உண்டான நேர காலங்களில் போய் வழிபடும் போதும் இன்னும் கூடுதலாக நல்லா வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.